வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ராபின் சர்மாவினுடைய பொக்கிஷத்தை வென்ற துறவிங்கிற புக்ல இருந்து ஞானத்த குடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுல மெயினா வந்து ஜூலியன் மாண்டல்ங்கிற ஒரு வழக்கறிஞர் பற்றிய கத. அவர் வந்து இட்டாலியில ஒரு பெரிய கோர்ட்ல வந்து வழக்காடும்போது திடீர்னு கீழ விழுந்துடுறாரு. சுயநினைவிழந்து. அப்படி விழுந்த அவர வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க போனோனே அவர பரிசோதனை பண்ண டாக்டர் சொல்றாரு, "உங்களுக்கு வேலையா அல்லது உயிரான்னு நீங்க முடிவெடுக்கிற தருணத்துல இருக்கிறீங்க. ஏன்னா, ஆத்மார்த்தமா நீங்க வாழ்க்கை வாழவே இல்ல. எப்பவும் பொருள் ஈட்டணும், பொருள் சம்பாரிக்கணும் அப்படின்னு தன்னுடைய உடல பத்தியோ, தன்னுடைய ஆன்மா, மகிழ்ச்சி, மனம், உடல், ஆத்மாவ பத்தி நினைக்காம இருந்திருக்கீங்க. அதனால இந்த டைம் வந்து நீங்க ரொம்ப ஆத்மார்த்தமா வாழ்க்கைய நோக்கி போயே ஆகணும்." அப்படின்னு அந்த டாக்டர் அட்வைஸ் பண்றாங்க. அத கேட்ட உடனே ஜூலியன் மாண்டல் என்ன பண்றாரு, நேரா வந்து இந்தியாவுக்கு போறாரு. அவர் வந்து பெரிய பணக்காரரு. அவர்கிட்ட நெறைய ரிசார்ட்ஸு, லேண்டுக வந்து பெரிய பங்களா, ஃபெராரி காரு எல்லாமே வச்சிருக்காரு. அவருக்கு வந்து வாழ்க்கையில இல்லாததே இல்ல. அதே மாதிரி கோர்ட்ல வந்து நல்லா வாதாடுறம்போது அந்த பணத்த எடுத்துட்டு வேண்டாத ஃப்ரெண்ட்ஸுகளுடைய இதுனால ஈவினிங் வந்து பார்ட்டி அது இதுன்னு களியாட்டங்களோட தன்னுடைய வாழ்க்கைய வந்து ரொம்ப சுகபோகமா, அதாவது எப்படி அவரு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு நெனச்சுட்டு இருந்த அவருக்கு, இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தோனே தான் புரியுது. தன்னுடைய உடம்பை இவ்வளவு நாள் கவனிக்காம, நம்ம பாட்டுக்கு பணம் தான் பெருசுன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதனால இனிமேல் நம்ம வந்து இந்த வாழ்க்கைய விட்டுட்டு போயிரணும்னு அத்தன சொத்துக்களையும் வித்துட்டு, இருந்த பொருள்களையும் கொஞ்சம் எடுத்துட்டு, நம்ம ஆத்மார்த்தமா வாழ்றதுக்கு பூமியான இந்தியாவ நோக்கி அவர் வராரு. இந்தியாவுக்கு வந்த உடனே சில அங்க இருக்கிற ஞானிகள் எல்லாம் சின்ன சின்ன ஞானிகள் எல்லாம் பார்த்து கேட்கிறாரு. அவங்களுடைய இதெல்லாம் இவருக்கு அவ்வளவு ஒண்ணும் மனசுக்கு சரியானபடி தெரியல. அதனால என்ன பண்றாருன்னா, இமயமலை அடிவாரத்துக்கு போயி, அங்க வந்து ஒருத்தரு இருக்காரு. கிருஷ்ணன்னு ஒரு ஞானி இருக்காரு. அவரு சொல்றாரு, "நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழி ஏற்படுதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா ஒரு நல்ல எ நமக்கு ஒரு நல்ல காலம் தோணுது. வழிதான் நமக்கு வந்து நல்ல வழிகாட்டியா இருக்கும். அதனால நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க. நீங்க தேடுற ஞானி வந்து நான் இல்ல. ஆனா இமயமலையில மேல இருக்காங்க. சிவனான ஞானிகள்னு அவங்களுக்கு பேரு. அவங்கள போய் சந்திச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஞானம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்றாரு இவரு, சரி அத கொஞ்சம் கூட சோர்வு இல்லாம, அவரு தன்னுடைய வயதையும் பார்க்காம, அவர் பாட்டுக்கு இமயமலை ஏற ஆரம்பிச்சுடுறாரு. 7 நாட்கள் பசி, சாப்பாடு ஒண்ணுமே இல்லாம அப்படியே போய் ஒருத்தர சந்திக்கிறாரு. அங்க சந்திச்ச உடனே அவர் பேரு தான் வந்து யோகிராமன்னு பேரு. அவர பார்த்த உடனேவே அவர் வந்து இவர கூட்டு போய் அவங்க கூட்டத்தோட எல்லாம் இருக்கிறவங்கள எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்றாரு, இவருடைய அங்க போய் ரொம்ப வருஷங்கள் இருந்துட்டு, அவங்க கிட்ட நல்ல ஞானத்தை எல்லாம் பழகிட்டு, இப்ப வந்து கீழ இறங்கி வர்றாரு. வந்து அவருடைய உதவியாளரான ஜான பார்க்குறாரு. ஜான் கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் நான் வந்து லாஸ்ட் ஒரு இதுல முடிச்சது. இப்ப வந்து என்னன்னா, அந்த ஜான் கூட அவரும் வந்து ஒரு உதவியாளர்னா நிச்சயமா நீதிமன்றத்துல இவருக்கு உதவியா இருப்பாரு இல்லையா? நீதிமன்றத்துல தான் வந்து அவருடைய அறையில தான் ஜான பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டைம் ஆனதே தெரியல 2 பேருக்கும். மணி 8 ஆகிரும் ராத்திரி. அப்ப வந்து ஜூலியன் சொல்றாரு, "உனக்கும் நாளைக்கு கேஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். நானும் இதுவரைக்கும் உன்னைய வந்து ரொம்ப இதா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால நீ என் கதையெல்லாம் கேட்டீ இல்லையா? நான் எப்படி அங்க போயி இருந்தேன். அவங்கள பார்த்து நல்லபடியா இது பண்ணிட்டு வந்தேன்னு போன சாப்டர்ல நான் அது விவரமா சொல்லியிருப்பேன். லாஸ்ட் இதுல. இப்ப வந்து அவர் வந்து சொல்றாரு, ஜூலியன் சொல்றாரு. அதாவது ஜூலியன் கிட்ட அந்த சிவனாக ஞானிகள் எல்லாம் வந்து ரொம்ப அவரு அவர் வந்து தன்னுடைய கூட்டத்துல ஒருத்தருங்கிற மாதிரி பாவிக்கிறாங்க. ஏன்னா, இவரு சிறந்த வக்கீலாச்சா, அறிவாற்றலும் அதிகமா இருக்குது இவர்கிட்ட. அதனால இவரு என்ன பண்றாரு, அவங்க சொல்ற வழியெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா நடந்துக்கிறாரு. அது வந்து அந்த யோகிராமனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது இவர. அப்ப காலையில என்ன பண்ணுவாருன்னா, யோகிராமன் நேரத்துல எந்திரிச்ச உடனே இவர்கிட்ட வருவாரு. யாரு நம்ம ஜூலியன் மாண்டல் கிட்ட வந்து, அவரையும் கூப்பிட்டு 2 பேரும் வாக்கிங் போவாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க.
அங்க இருக்கிற ஆத்து தண்ணி போகுது இல்லையா? அதெல்லாம் நல்லா இயற்கை காற்றோட நடை பயணம் இதுவுமே தியானமும் பண்ணிட்டு வருவாங்க. இப்படியே வந்து ஒரு 3 வாரம் ஆயிருச்சு. தியானத்தினுடைய அமைதி, அந்த தரும் அழகான தருணங்களை எல்லாம் இவரும் ஜூலியனும் இப்பதான் இது எல்லாம் வந்து நிச்சயமா தன்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் முறையா பார்க்குறாரு. ஏன்னா, கார் எடுப்பாரு, ஆஃபீஸ் போவாரு, ஃபைலோட முங்கி வேலைய பண்ணுவாரு, வந்துருவாரு. ரொட்டீனா இதே செஞ்சுட்டு இருந்த ஜூலியனுக்கு, இந்த வாழ்க்கை வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்குது. நம்மள நம்ம மனச நம்ம உள்ள போறோம். நம்மளுடைய மனம், உடல், ஆத்மா எல்லாத்துலயுமே ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இதனால அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சிவானாவினுடைய இவருகிட்ட இருக்கிறது. யோகிராமனுடைய இது வந்து இவருக்கு ரொம்ப சிநேகிதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப 2 பேரும் அவருக்குமே என்ன பண்றாருன்னா, ம் இவர கண்டவுடனே ஏன்னா ரொம்ப நல்ல மாணவனா இருக்காரு. எது சொன்னாலும் கேட்டுக்கிறாரு. அதனால அவருக்கும் வந்து இவர் மேல ரொம்ப அன்பும், பாசமும் தன்னுடைய மகன போல, தான் ஒரு தந்தைய போல அவர்கிட்ட நடந்துக்கிறாரு. அப்போ இங்க இருந்தப்ப இந்த வாழ்க்கை முறை பழக்கங்கள் எல்லாம் இவருக்கு என்ன ஆகுதுன்னா, எப்பவுமே கிடைக்காத ஒரு ஆழ்ந்த நிம்மதிய கிடைக்குது ஜூலியனுக்கு. இயற்கையே அவர் பார்த்ததில்ல. இல்லையா? இங்க வந்தவுடனே அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கிறாரு. பூவினுடைய இது வாசனைய இது பண்றாரு. சுத்தி வர இருக்கிற அந்த மரங்கள் நடுவுல நடக்கிறத வந்து அப்படியே அந்த சுவாசம், அந்த இது காற்று, இவரோட அப்படியே நடந்து போறது, அந்த மௌனம் முக்கியமா. பேசவே மாட்டாராம் திடீர்யும். அவர் வந்து அதிகமா பேசவே மாட்டாராம். பேசினாலும் எது வந்து அவருக்கு பிடிக்குதோ, அத மட்டும் தான் சொல்லி தருவாராம் ஜூலியனுக்கு. அவருடைய அந்த பழக்கங்கள் எல்லாம் ஜூலியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே அங்க காலங்கள் கடந்துருது. எவ்வளவு வந்து 3 வாரம் ஆயிருச்சு. அப்பதான் வந்து இவருக்கு நல்லபடியா புரியுதுங்க. அதாவது தியானம்னா எப்படி என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. எப்போ 3 வாரம் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து அப்படியே அவங்களோடயே ஒன்றிக்கிறாரு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு ஒரு நல்ல மாணாக்கனா இருந்துட்டு இருக்காரு ஜூலியன். அத வந்து இப்ப ஜான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அ எ என்ன பார்த்தாலே உனக்கு சேஞ்ச் எல்லாம் தெரியுதுல்ல. நான் வந்து எப்படி மாறி இருக்கேன்னு. அதுக்கு முதல் பழக்கம் என்ன தெரியுமா? உணவு பழக்கம் தான். அவங்க என்ன சாப்பிடுறாங்க? நம்மள மாதிரி போட்டு சாதத்த போட்டு பெசஞ்சு குழம்ப ஊத்தி, இந்த ஆத்துல இது பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. பழங்கள தான் சாப்பிடுறாங்க. இயற்கைய தான் ரசிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கும்போது, என்ன அறியாம நானே எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சுச்சு. எப்படின்னா, வெளிய போன என் முகம் வந்து தேஜஸ் ஆச்சு. என் உள்ளுக்குள்ளேயே ஆழ்மனம் உடம்பெல்லாம் இளைச்சு, நல்லா யங்காவும், எனர்ஜிட்டிக்காவும் நான் ஆகுறத எனக்குள்ளேயே உணர ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு வந்து இந்த சிவகாமி ஞானிகளுடைய இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜான். நீயும் அப்படி ஆகணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸே இல்ல உன்ன தவிர. உன்கிட்ட நான் சரியா கூட பேசுனதில்ல. நான் போகும்போது கூட உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். ஏன்னா என்னுடைய அ இது வந்து அப்ப போகணும்னு ஒரு நிச்சய கட்டாயத்துல இருந்தேன். அந்த அதனால போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து இவரு கேட்பாரு, ஜான் கேட்பாரு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்பவே முடியல. எல்லா சொத்துக்களையும் வித்துட்டு அவ்ளோ பெரிய பணக்காரரான நீங்க வந்து சாதாரணமா இந்த ஒரு இது போய் ஞானத்த தேடி இவ்வளோ தூரம் போவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து நீ முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோ ஜான். உன்கிட்ட சொல்றேன். முதல்ல நீ உன்ன புரிஞ்சுக்கணும். தெரியுமா? நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல. முதல்ல உன்ன நீ விரும்பணும். அப்பதான் நீ வந்து அடுத்தவங்கள விரும்ப முடியும். அதெல்லாம் தெரியாத உனக்கு வந்து நான் எது சொன்னாலும் இப்ப புரியாது. ஏன்னா, என்னமோ பைத்தியக்காரனாட்ட இவன் இருந்ததெல்லாம் குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு நீ நெனைக்கிற. ஆனா, நான் ரியலாவே ஆத்மார்த்தமா அந்த வாழ்வ தேடி தான் நான் போனேன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய இதாவே தெரியல. ஆனா, இவரு வந்து ஐயோ! எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்த சொத்துக்கள எல்லாம் நீங்க குடுத்துட்டு இப்படி போனது. எனக்கு நம்பவே முடியல. அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து சொல்லுவாரு இவரு சொல்லுவாரு, "நான் எனக்கும் வேலை இருக்கு ஜான் இப்ப. உனக்கும் வந்து ஆஃபீஸ்ல இப்ப மணி ஆகி போச்சு. 9 மணி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீ நாளைக்கு வேண்டியதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போயிட்டு நாளைக்கு வந்து ஈவினிங் நாளைக்கு மாலையில உன் வீட்டுக்கு வந்து உன்ன பார்க்குறேன்ப்பா" அப்படின்னு சொல்லுவாரு ஜூலியன். உடனே ஜான் வந்து, "என்ன இது? அதுக்குள்ள போறீங்களா ஜூலியன்? உங்களுடைய கதையெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா, ஆர்வமாக இருக்குது." அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஜூலியன் சொல்றாரு
அ எனக்குமே எனக்குமே இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருமா? அப்படின்னு ஜான் கேட்கிறாரு ஜூலியன பார்த்து. அதுக்கு ஜூலியன் சொல்றாரு, "நிச்சயமா வரும். ஏன்னா, நீ வந்து மாணவன் ரெடியா இருக்கும்போது, ஆசிரியர் தானாக வருவார். நீ வந்து ரொம்ப ரெடியா, ஆவலா எனக்காக காத்துட்டு இருக்கிறியல்ல, அப்ப நான் வராம இருப்பேனா? நாளைக்கு மாலையில நான் நிச்சயமா உங்க வீட்டுக்கே வர்றேன். நீ ஆஃபீஸ் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வா. உங்க வீட்டுக்கு நான் வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஜானுக்கு. இவரு என்னென்னலாம் அங்க போய் பண்ணாரு, என்ன தெரிஞ்சுக்கணும், இவ்வளவு மாற்றம் இருக்குதே! நம்மளும் இப்படி மாறுவோமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆசை உள் மனசுல இருந்துச்சு. இருந்தாலும் அவரு டைம் ஆச்சு போகணும்னு சொல்றாரு இல்லையா? அதனால சரின்னு அவர் வந்து வழி அனுப்பிச்சுட்டு, இவரும் வந்து ரூம் எல்லாம் பூட்டிட்டு மணி 10க்கு மேல ஆச்சு. வீட்டுக்கு கிளம்பிருவாரு ஜான் ஆஃபீஸ விட்டு. அடுத்த நாள் மாலை வந்து ஒரு 5 மணி இருக்கும். கரெக்ட்டா அவங்க வீட்டுக்கு ஜூலியன் வந்துருவாரு. ஜூலியன பார்த்தோனே ஜானுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா, அவருடைய ட்ரெஸ்ஸு ஒரு ரெட்ல பெரிய ஒரு அங்கி போட்டிருப்பாரு. மேல வந்து தலைக்கு வந்து ஒரு ப்ளூ கலர்ல தொப்பி. அதாவது அவங்க முன்ன காலத்துல எல்லாம் என்ன அந்த இது மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா? தலைப்பாகை கட்டியிருப்பாங்கல்ல. இல்ல வரைஞ்சா தெரியுங்களா? தலைப்பாகையாட்டு கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் தலைப்பாகையும் போட்டுட்டு, அவரு வந்து நின்னோனே இவர பார்த்தோனே ஜானுக்கு ஒரே சந்தோஷமா போயிடும். ஏன்னா ஆச்சரியமா வேற இருக்கும். அந்த காலத்துல டிப் டாப்பா ஒரு கோட்ட மாட்டிட்டு, சும்மா உள்ள நுழைஞ்சாலே எல்லாரும் பயப்படும்படியா இருந்த ஒரு வழக்கறிஞரா இவரு? இவரா இப்படி மாறிட்டாரு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட, "வாங்க, வாங்க சந்தோஷமா, என்ன நண்பனே நல்லா இருக்கிறியா?" அப்படின்னு ஒரு சிரிச்ச முகத்தோட உள்ள வருவாரு. உள்ள வந்தவுடனே இவங்க ஹால்ல உட்கார வச்சுட்டு, அ அப்படியே நோட்டம் விடுவான் ஜான் அவர. அவரு செவத்த உடம்புக்கும், நல்ல ஒரு தேஜஸா இருக்கிறதுக்கும், அந்த ரெட் அங்கியும், அந்த தலைப்பாகை ப்ளூவும் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு என்ன சொல்றது? நம்ம ஒருத்தர பார்த்தோம்னா நமக்கே ஒரு இது தோணும் இல்லையா? கும்பிடணும் போல. அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரிய மனிதனா அவரு தோணுது இவருக்கு. அப்ப வந்து அவர் கழுத்துல வந்து ஒரு கருப்பு மாலை ஒண்ணு போட்டிருப்பாரு. பெருசா. அதுல வந்து அந்த மாலை வந்து ஜெபமாலை பொ ஜெபமாலை போட்டிருப்பாரு. அத பார்த்தோனே, "இது என்னது உங்க கழுத்துல ஏதோ போட்டிருக்கீங்க, ஜெபமாலை மாதிரி" அப்படின்னோனே, "அத பத்தி எல்லாம் அப்புறம் சொல்றேன் ஜான். முதல்ல நான் சொல்ற கதைய கேளு. என்ன, நான் வந்து இங்கிருந்து போனேன் இல்லையா? டாக்டர் வந்து உனக்கு உயிரா? இல்ல வந்து வேலையான்னு கேட்டோனே, உங்ககிட்ட கூட சொல்லாம நானு எல்லா இதையும் வித்துட்டு போனேன்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நான் நேரா இந்தியாவுக்கு போனேன். அங்க இந்திய மக்கள் எல்லாம் எனக்கு குடுத்த வரவேற்பும், ஒரு ஒரு நாணயங்கட்டையும் அவங்கலாம் சொன்னதும் எனக்கு ரொம்ப மனசார பிடிச்சிருந்துச்சு. அப்படின்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, நாட்டினுடைய மிகப்பெரிய வழக்கறிஞரா இருந்த நீங்களே சொத்துக்கள் ஒண்ணுமே வேண்டான்னு விட்டுட்டு இப்படி போயிருக்கீங்களே! அதுதான் எனக்கு வந்து ரொம்பவே இதெல்லாம் உண்மையா? நம்பவே முடியாம இருக்குது. அப்படின்னோனே, அதுக்கு இவன் சொல்லுவான் ஜான் சொல்லுவாரு ஜூலியன் சொல்லுவாரு, "அப்பன்னா நம்பலையா நீ? அப்ப நீ நீதிபதி இந்த கோர்ட்லலாம் வாதாடும்போது, ஒரு நம்பிக்கை வேணும்னா என்ன பண்ணுவ? ஆதாரமா ப்ரூஃப் பண்ணுவீல்ல? ஆதாரம் இருந்தா தானே நம்பிக்கை உனக்கு ப்ரூஃப் பண்ண முடியும். இந்த ஆதாரத்த வச்சு இவங்க நல்லவங்கன்னு." அந்த மாதிரி நான் வந்து ஆதாரமா என்னைய எடுத்துக்க. நான் எப்படி மாறி வந்திருக்கிறேன் பாத்தியா? நான் எப்படி போகும்போது இருந்தேன். இப்ப எப்படி இருக்கிறேன். ஆமா, அதையும் பார்த்தா நான் நம்ப வேண்டியதா தான் இருக்கு. மாரடைப்பு மட்டும் எனக்கு வரல. என்னுடைய அடிநாதமே அப்ப உடைஞ்சிருந்துச்சு ஜான். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானு அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சேன். அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நான் வந்து சொல்லப்போவத தவறா எடுத்துக்காத. நீ வந்து நான் ஒரு டீ கப் இருக்குல்ல, டீ கப்ல டீ பக்கத்துல வச்சிருப்பாரு. அத எடுத்து டீ கப்ல ஊத்திக்கிட்டே இருப்பாரு. வழிஞ்சு வெளிய போய்க்கிட்டே இருக்கும். அத பார்த்த உடனே ஜான் வந்து, "இது என்ன இது இவருக்கு பைத்தியமா? கீழலாம் சிந்திட்டு இருக்குது. என்ன ஜூலியன் கோவமே வந்துரும். ஹால்ல இப்படி இதெல்லாம் போய்க்கிட்டு இருக்கு. ஏது இப்படி ஊத்துறீங்கன்னு?" கேட்டோனே அதுக்கு அவர் சொல்லுவாரு, "உன்னுடைய மனசு எப்படி இருக்கு தெரியுமா? பாஸ்ட் இதெல்லாம் நெனச்சு, அந்த கப்ப காலி பண்ணா தானே புதுசா ஒண்ண உள்ள நிரப்ப முடியும். ஆனா உன்னுடைய கப்பு வந்து காலியாகவே இல்ல. பழைய எண்ணங்கள்லயே மூழ்கி இருக்கிற. அத சொல்றதுக்காக தான் நான் வந்து இப்படி உனக்கு ஊத்தி காட்டுனேன். வேற ஒண்ணும் இல்ல. அதனால எப்பவுமே வந்து பழைய மனுஷர்களோடையே நாட்கள் அதாவது நம்ம ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, நமக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும். அத விட்டுட்டு கொஞ்சம் மாறுபட்டு நமக்கு எது பிடிக்குமோ
அந்த மாதிரி மாறுதல் வேணுங்கிறதுக்கு தான் நான் உனக்கு இந்த இதைய உதாரணத்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்ப வந்து என் ஜான் சொல்லுவாரு, "என் தொழில் தான் என் வாழ்க்கை. நான் என்ன பண்ணட்டும்? எப்போ காலையில எந்திரிச்சோனே ரொட்டீனா இது பண்ணிட்டு ஓடுவேன், வருவேன். இப்படியே பழகி போயிட்டேன் ஜூலியன். நீங்க இருக்கிறதெல்லாம் இப்ப பார்த்தா எனக்குள்ளேயும் ஆசை வருது. இப்படியெல்லாம் நான் மாறுவேனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் வந்து கொஞ்சம் அங்கலாய்ச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஆ "நீ வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீன்னா, நான் மாறுன மாதிரி நீயும் மாறலாம். சும்மா ஒரே மாசத்துக்கு நான் சொல்ற பழக்கங்கள நீ வந்து பின்பற்றி வந்தீன்னா, நிச்சயமா நான் அடைஞ்ச ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் நீயும் அடைய முடியும். அப்படின்னா இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் போகணுமா? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல, இல்ல, இல்ல. அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. உன்ன நீ முதல்ல புரிஞ்சுட்டு, உன் மனசையும் புரிஞ்சுட்டு, ஆத்மார்த்தமா வாழ்க்கை வாழ்ந்தீன்னா, அந்த ஆற்றல் எல்லாம் உனக்கு நெறைய கிடைக்கும். அதனால நல்ல தொழில்லயும் முன்னேறலாம். 4 பேருக்கு நீ வந்து உதவி செய்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு நான் சொல்றேன் கேளு. நான் அங்க வந்து போய் கத்துக்கிட்ட இதெல்லாம் உனக்கு சொல்றேன்னு வச்சுக்கோயேன். அந்த கத்துக்கிட்டத சொல்லும்போது, நீயும் நான் எப்படி உனக்கு சொல்றேனோ, அது மாதிரி நீயும் சொல்லணும். 4 பேருக்கு இத சொல்லிக் குடுக்கணும். இதுதான் வந்து நான் வந்து அந்த இவருக்கு ராமனுக்கு வந்து யோகி ராமனுக்கு குடுத்த சத்தியம். நிச்சயமா நான் வெளிய போனேன்னா, உங்களுடைய இதைய அவரே சொல்லுவாரு. கீழ எல்லாம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவலை, கவலை, கவலை. கவலை முதல்ல மறக்கணும். நம்ம மனச விட்டு கவலைய விட்டுட்டா, முக்காவாசி சிந்தனைகள் வேண்டாத சிந்தனைகள், கவலைகள் எல்லாம் விட்டாவே நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, வேலைய விடுன்னு சொல்லல. உன் மனச வந்து நீ தெரிஞ்சுக்கோ. நல்லா தியானம் செய்யி. குறிப்பிட்ட நேரத்துல தியானம் செய்யி. ரொம்ப அன்னெசசரியா கவலைப்படாத. வேண்டாத எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உன் மனச விட்டு இதுதான் நான் சொல்ல வர்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் சொல்றாரு, எப்பவுமே சாப்பாடு வந்து எங்கேயுமே வேணும்னு நினைச்சீங்கன்னா, எங்கேயுமே ஃப்ரீயா கிடைக்காது. சும்மா போட மாட்டாங்க இல்லையா? அதனால நான் இப்ப உனக்கு சொல்லி தர்றேன். அந்த சொல்லி தர்றத வந்து நீ வந்து பல பேருக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான இது. அப்பதான் நான் வந்து யோகிராமனுக்கு குடுத்த அந்த வாக்குறுதியும் நானு வந்து நிறைவேற்ற முடியும். சரியா ஜான்? அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்ப நான் வந்து சிவானாவுல வந்து சில மாதங்கள் தான் இருந்தேன். அந்த மாதங்கள் இருந்ததுல எழுச்சி மிக்க 7 பழக்கங்களை வந்து அவர் ஒரு கதை மூலமாக எனக்கு சொல்லி தந்தாரு. அந்த கதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாதாரணமா தான் இருக்கும். ஆனா, அத கேட்ட உடனே வந்து, "நீ வந்து சிரிக்காத. என்ன இதுதானா?" அப்ப அந்த 7 அவசியமான நல்ல பழக்கங்களுமே ஒரு சிறிய கதைக்குள்ள தான் அடங்கி இருக்குதுன்னு, ஒரு சின்ன கதைய சொல்றாரு. அது எப்படின்னா, "ஜான் நீ கண்ண மூடி உட்கார்ந்துக்க. கண்ண மூடி உட்கார்ந்துட்டு என்ன பண்ணு, உன் கண்ணுக்குள்ள வந்து ஒரு பெரிய தோட்டத்த வந்து நீ வந்து கற்பனையில கொண்டு வா. அந்த தோட்டத்துல வந்து அழகான ரோஸ் செடிகளும், அங்கங்க வந்து அழகழகா பூத்து குலுங்கும் ஒரு பெரிய தோட்டம். அந்த தோட்டம். அந்த தோட்டத்துல வந்து களைகளுக்கெல்லாம் இடமே இல்ல. களை எல்லாம்னா, அதாவது விஷ செடிகள், அது இது வேண்டாத செடிகள் இருக்குமில்ல. ஒன்லி ரோஜா. நீ இருக்கணும். அதுக்கு நடுவுல நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, கொஞ்சம் தூரத்துல தள்ளி 6 அடுக்கு சிவப்பு கட்டிடம் ஒண்ணு பெருசா இருக்குது. அது வந்து எப்படி இருக்குதுன்னா, அந்த சிவப்பு கட்டடம் வந்து கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கு. அ அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல எப்படி இருக்கும்னு. கலங்கரை விளக்கத்துல அந்த சிவப்பு கட்டடத்த விட்டு கொஞ்ச நேரத்துல அந்த அமைதியான இடத்துல க்ரீச்ன்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த இரும்பு கதவ திறந்துட்டு ஒருத்தர் வெளிய வர்றாரு. அவர் வந்து ஜப்பானிய மல்யுத்த வீரர் அவரு. அவர பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறாருன்னா, நல்லா 9 அடி உயரம் இருக்காரு. அ 600 அடி நல்ல கனமான உடம்பு. அவரு வந்து மெதுவா அப்படியே அந்த கதவ திறந்துட்டு வெளிய வர்றாரு. வெளிய வந்த உடனே சுத்தியும் முத்தியும் பார்க்குறாரு. அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, ஆனா பொதுவாவே சிரிச்சுட்டு ஜூலியன் சொல்றாரு, அவரு வந்து பார்க்கறதுக்கு வந்து பொதுவா அவரு நிர்வாணமா தான் இருக்காரு. அ அப் கிட்டத்தட்ட நிர்வாண நிலையில தான் அவரு இருக்காரு. ஆனா தன்னுடைய ஆண்குறிய மட்டும் ஒரு பிங்க் கலர் ஒயர்னால சுத்தி வச்சிருக்காரு. அப்படியே நடந்து வர்றாரு. மெதுவா வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, ம் அந்த தோட்டத்துல ஒரு கீழ ஒரு வாட்ச் தங்க கடிகாரம் இருக்குது. அத வந்து பாக்குறாரு. பார்த்தோனே என்ன பண்றாரு, அத எடுத்து கையில கட்டுறாரு. கையில கட்டுனாரோ இல்லையோ, அப்படியே பொதேர்ன்னு கீழ விழுந்துடுறாரு.
ஓ! என்னமோ ஆச்சு அவருக்கு. போயிட்டாரா? இல்ல இருக்கிறாரா? மயங்கி கிடக்கிறாரா? அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா கற்பனை பண்ணிக்கோ. நான் சொல்றது இந்த 7 பழக்கவழக்கமே ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னுட்டு, விழுந்திருக்காரா? விழுந்தோனே என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் மயக்கமா இருப்பாரு. அப்ப ரோஜா பூக்களின் அந்த மணமெல்லாம் அவருடைய மூக்குக்குள்ள போகுது. போனோனே அவரு சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு அப்படியே சுத்தும் முத்தும் திருப்பியும் பார்த்துட்டு மெதுவா நடந்து போறாரு. அப்ப அவருடைய இடது பக்கத்துல வந்து ஒரு வழி தெரியுது. அது நெறைய வந்து டைமண்ட்ஸு, வைரத்தினாலான கற்களான ஒரு வழி தெரியுது. ஒரே சந்தோஷமா அந்த வழியா அவரு நடந்து போறாரு. இதுதான் வந்து யோகி ராமன் வந்து எனக்கு சொன்ன கத. அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இந்த கதைய கேட்டோனே, இதுல என்ன 7 7 நல்ல பழக்கம்ன்னு சொல்ல வர்றாரு? அப்படின்னுட்டு நானும் அப்படிதான் ஜான் யோசிச்சேன். அப்ப வந்து அவரு யோகிராமன் சொன்னாரு, "என்ன இவ்வளவு ஒரு எளிமையான கதையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜூலியன்? எளிமைய வந்து வந்து குறைவா எடை போடாதீங்க. அதுல வந்து ஒண்ணொண்ணு பொருளுக்குமே ஒரு ஒரு அர்த்தம், ஒரு ஒரு வாழ்க்கைக்கு வேண்டியது இருக்கு. அது என்னன்னா, அதுல வர்றது ஒண்ணொண்ணும் கவனிச்சீங்களா? முதல் ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்துல ஒரு கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒரு மல்யுத்த வீரன் வர்றான். அது வந்து அதுல ஒரு அவனுடைய ஆண்குறிய சுத்தி, வில்ல சுத்தி இருக்கிற ஒரு பிங்க் நிற கம்பி. அதுக்கப்புறம் ஒரு வாட்ச மிதிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஜா பூக்களின் மணம். அந்த ரோஜா பூக்களின் மணத்துக்கு அப்புறம் ஒரு வழி போகுது. அது வந்து வைரத்தினாலான வழி. ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? இது ஒண்ணொண்ணுமே ஒரு ஒரு நல்ல பழக்கத்த குறிக்கும். ஒண்ணொண்ணுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி யோகிராமன் சொல்றாரு. அதெல்லாம் கேட்டோனேவே வந்து இவருக்கு அ ஒரு ஒண்ணுமே ஒரு ஒரு வழக்கமுமே ஒரு ஒரு குறியீடுமே வந்து ஒரு ஒரு வழக்கத்த குறிக்கும். தோட்டம்னு ஒரு குறியீடு இருக்குன்னா, அது ஒரு பழக்கத்த குறிக்கும். அந்த மாதிரி ஒண்ணு ஒரு ஒரு பழக்கத்த குறிக்கும்னு சொன்னாரு. நான் வந்து, ஆமா நானும் அப்படிதான் நெனச்சேன். ரொம்ப சிம்பிளான ஒரு கதை சொல்றீங்களே! அப்படின்னு யோகிராமன் கிட்ட நானும் சொன்னேன். அதுக்கு அவரு சொன்ன விளக்கம் இது. ஒரு ஒரு குறியீடும் ஒண்ணொண்ண குறிக்கும். நீங்க பின்னாடி நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னுட்டு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உன்னை உன்னை வந்து சார்ந்தவர்கள் வாழ்க்கையை நீ முற்றிலும் நல்ல நிலைமைக்கு பார்த்து, உனக்கு வேண்டிய தகவல்களையும், செயல்முறையும் உன்னிடம் தான் இருக்குது. உன் வாழ்க்கையில வந்து இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி வந்தீன்னா, அந்த 7 பழக்கத்த ஃபாலோ பண்ணி வந்தீன்னா, நீ நிச்சயமா மாறிருவ. இதுக்கு காலம் வந்து 1 மாச காலம் நீ வந்து இதுக்காக நீ ஒதுக்கணும். ஐயோ! 1 மாசமா? அப்படிம்பாரு. நீ வந்து இத அடிக்கடி சொல்லாத. எனக்கு நேரம் இல்லன்னு சொல்லாத. நீ நேரம் இல்லன்னு சொல்றது நான் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். வண்டிய ஓட்டிட்டு போகும்பொழுது, பெட்ரோல் போட நேரம் இல்லன்னா, அந்த வண்டி எப்படி ஓடும்? நீயே சொல்லு ஜான். அந்த மாதிரி இருக்கு. நீ சொல்ற ஒரு இது. நேரம் இல்லன்னு மட்டும் நல்ல பழக்கங்கள கத்துக்கிறதுக்கு நம்ம சொல்லவே கூடாது. நமக்கு வந்து அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா, அந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி, நல்லபடியா நீ வாழ பழகு. அப்பதான் ரொம்ப நல்லது. அப்படின்னு சொல்லி, நல்லா உன்னுடைய மனத வந்து வளமாக்கும், மகிழ்ச்சி தரும். நல்ல ஆற்றலும் உனக்கு கிடைக்கும். இந்த 7 பழக்கங்களும். ஏன்னா, அதுக்கு உதாரணமா நானே உன் முன்னாடி வந்து இப்ப நிக்கிறேன் பாத்தியா? எவ்வளவு நல்ல பழக்கங்கள இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கதையோட 6வது சாப்டர முடிக்கிறாரு இவரு. அப்போ அந்த தோட்டத்த வந்து மனசுக்கு உதாரணமா சொல்றாரு. அடுத்து வந்து ஜூலியன் வந்து எனக்கும் புரியும்படி விளக்குங்க. என்ன ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு இது 7 இதுல சொல்றீங்க இல்லையா? அத வந்து முதல்ல எடுத்தோனே ஒரு தோட்டத்த பத்தி சொல்றேன் இல்லையா? ஜான் அந்த தோட்டம் வந்து நம்ம மனத பொறுத்தது. மனச எப்படி வச்சுக்கணும்? ரோஜா பூ மாதிரி அழகா நம்ம மனச வச்சுக்கணும். அந்த தோட்டத்த வந்து நீ ஒரு காவலாளியா நின்னு தோட்டம் நீ வச்சிருந்தீன்னா, நான் வந்து உள்ள வந்து இதெல்லாம் இது பண்றதுக்கு விடுவேனா? விடமாட்டேன்ல. ஆனா, நீ வந்து அந்த தோட்டத்த வந்து நல்லா கவனிக்கணும். அப்ப கவனிச்சீன்னா தான் அந்த தோட்டம் வந்து வளமானதாகவும், நல்லா உனக்கு வேண்டிய இது கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம ஏனோ தானோ அது பாட்டுக்கு தோட்டம் இருந்துட்டு போகுது. நமக்கு என்னன்னு நீ விடமாட்ட இல்லையா? அதே மாதிரி தான். எந்த ஒரு விஷப்பொருளும் நுழையாம நீ அந்த தோட்டத்த எப்படியெல்லாம் கவனிச்சுட்டு வருவியோ, அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய வாழ்க்கைய முழுமையா வாழணும். முழுமையா வாழணும்னா, உன் மனச எப்படி வச்சுக்கணும்? உன் மனச நிச்சயமா தோட்டத்த போல மலர்கள் நிறைஞ்சதா, மகிழ்ச்சி உள்ளதா வச்சுக்கணும். கவலைங்கிற பேருக்கே இடம் குடுக்கக்கூடாது மனசுல. கவலைப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் போட்டு போட்டு நிரப்பிக்கிட்டு,
முதல்ல பாஸ்ட்ல நடந்தது, அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம், திருப்பி எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யலாம், அதெல்லாம் இல்லாம இருக்கணும். அதுதான் வந்து இதுல மெயினா தோட்டத்துக்கு வந்து மனச சொல்லியிருக்காங்க. நீ வாழ்க்கைய முழுமையா வாழ வேணும்னா, உன் தோட்டத்தின வந்து நுழைவாயிலில் நின்று மிகச்சிறந்த காவலாளியா நீ உன் மனச பார்த்துக்கணும். மனசுல வந்து 1008 எண்ணங்கள் வரும் வேண்டாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த மனச வந்து நம்ம தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நீ மனச கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராட்டி, மனசு வந்து உன்ன கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுரும். அப்படின்னு சொல்றாரு ஜூலியன். இதெல்லாம் கேட்ட உடனே, நம்ம அனைவருமே வந்து இன்னொன்னு ஜான் நம்ம அனைவருமே ஒரே ஒரு சக்தியின் கீழ தான் வந்திருக்கிறோம். இல்லையா? எல்லாரும் ஒரே ஒரு ஆன்மா தான். மேல இருந்து வர்ற ஒரு துகள் தான. அல்ல அனைவருமே அதுல வந்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது எல்லாத்தோட குணமும் ஒண்ணா தான் இருக்கும். ஆனா சில பேர் மட்டும் வாழ்க்கையில ஏன் முன்னேறுறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க மனத்துல என்ன ஆற்றல் இருக்குது, அவங்க வந்து மனசுக்கு வேண்டியத அறிஞ்சு அவங்க பண்றதுனால தான் அவங்க வாழ்க்கையில நல்லா முன்னேறுறாங்க. அது தெரியாம நம்ம பாட்டுக்கு நம்ம ஒவ்வொரு மனிதனுமே வந்து சராசரியா ம் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மனச அவங்க புரிஞ்சுக்காம, எப்ப பாரு சதா சர்வ காலமும் நடந்ததையே நெனச்சுட்டு, அ அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுனால தான், அதுல வந்து நல்லா இருக்க மாட்டாங்கிறாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன் ஜான் தெரிஞ்சுக்கோ, ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நேத்து வர்ற சிந்தனையே இன்னைக்கும் வரும். அதெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு வந்து குறிக்கோள் என்னவோ, எத வச்சுட்டு நம்ம பண்ணணுமோ, அத மட்டும் நீ பண்ணி சிந்திச்சுட்டு இருக்கணும். அதுல நெறைய பேர் வந்து வேண்டாத எதிர்மறை சிந்தனைகளையே நெனச்சுட்டு இருப்பாங்க. அது எப்படின்னா, அ ஒரு கடைக்கே போறோம்ன்னு வைங்களேன், அந்த கடைக்காரன் 1008 பிரச்சனையில ஏதோ இது பண்ணி பேசாம இருப்பான். அப்ப வந்து அத கூட ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு அந்த கடைக்காரர் எப்பவும் நான் போனா, "அம்மா நீங்க வந்தீங்களா?" என்னன்னு பேசுவாரு. இன்னைக்கு பேசவே இல்ல. அது ஒரு காரணமே இல்ல. பட் அதே மாதிரி ஒருத்தரும் நீங்க பார்த்தீங்கன்னா, வேண்டாத சிந்தனைகள், அவங்க என்கிட்ட இப்படி பேசல, பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட நல்லா நடந்துக்கல, அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதனால என்ன தெரியுமா ஆகுது? நம்ம தான் வந்து வேண்டாத சிந்தனைகள வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம் ஜான். அப்படியெல்லாம் நீ வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய மனசுல மனதினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா சிந்திக்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னுட்டு மனச பத்தி அவரு சொல்லிட்டு வர்றாரு. இன்னும் வந்து நீ வந்து மனசுல வந்து கட்டுப்பாடு வச்சுக்கணும். மனக்கட்டுப்பாடு இருந்தா தான் வந்து வாழ்க்கையில நம்ம வந்து முன்னேற முடியும். ஏன்னா முழு ஆற்றலையும் நீ வந்து உபயோகிக்கணும், அனுபவிக்க வேணும்னா, நீ வந்து சில எளிய பயிற்சி முறைகள் எல்லாம் செஞ்சீன்னா ரொம்ப நல்லது. என்னன்னா, சில பயிற்சிகள் மூலம் மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து மகிழ்ச்சிய வந்து மனதின் ஆற்றலை பற்றியும், அது உருவாகும் நல்ல பலன்களை பற்றியும் பேச பேச, அவர் கண்களிலிருந்து ஒரு விதமான ஜூலியன பார்த்துட்டே இருக்காரு ஜான். அவர் வந்து மனச பத்தி அவர் பாட்டுக்கு சொல்ல சொல்ல சொல்ல, அவருடைய கண்கள்ல நல்ல ஒரு பிரகாசமாவும், அவரு வந்து அந்த ஞானிகள் கற்றுத்ததெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம வந்து காலையில எந்திரிக்கணும், சிந்தனை செய்ய ரொம்ப சிந்தனை விடணும், தினம் வந்து தினசரி தியானம் பண்ணணும், வாக்கிங் போகணும், நல்ல உணவ சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா, நம்ம வந்து நிச்சயமா நல்ல ஆற்றலுடன் இருப்போம் ஜான். அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஜானுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாவும் இருக்குது. நம்மனால இப்படி இருக்க முடியுமா? அப்படின்னு மனசின் மீது நம்ம எப்படி இப்படி வச்சுக்கிறது? அப்படிங்கிற ஒரு என்ன பண்றதுன்னு நெனச்சுட்டு இருக்காரு. மறுக்கப்பட்ட, ஆனா முடியாத அல்லது விவாதிக்கப்பட முடியாத அப்பட்டமான உண்மைன்னு எதுவுமே இல்ல. அது வந்து உன்னுடைய மிகப்பெரிய எதிரி, என்னுடைய மிக நெருங்கிய நண்பனாக இருக்கலாம். வந்து சில பேர புடிச்சிருக்கும் ஜான். ஆனா எனக்கு வந்து அவங்கள பிடிக்காது. அதனால இதெல்லாம் வந்து மறுக்கப்பட முடியாத இதெல்லாம் உண்மதான். உனக்கு பிடிச்சவங்களையே எனக்கு அப்படின்னுலாம் நம்ம எண்ணிட்டு அவங்க பாரு சில பேர் வேண்டாத இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல. அப்படியெல்லாம் நீ எண்ணாத ஜான். நமக்கு எது பிடிக்குதோ, அது பிடிக்கணும். அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு பிடிச்சவங்கள பிடிக்கலன்னு அன்னெசரியா கவலையெல்லாம் நீ படாத. இதெல்லாம் வாழ்க்கையில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அ அ அப்புறம் வந்து துயரம்ங்கிறது வந்து துயரம் தானே! எப்படியா இருந்தாலும் நம்ம கஷ்டப்படணும்னா கஷ்டம் தானே! அப்படின்னு சொல்லறதுக்கு அதுக்கு அவர் சொல்லுவாரு.
துயரம் எப்பவுமே துயரமே கிடையாது. நம்ம நினைப்புல தான் இருக்கு. அதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்றேன் பாரு. நான் ஒரு தடவ கல்க இதுக்கு போய்க்கிட்டு இருந்தேன். கல்கத்தா வழியா சென்று சென்று கொண்டிருக்கும்போது, ஜூலியன் சொல்றாரு. அப்போ ஒரு டீச்சர பார்த்தேன். அந்த டீச்சர் பேரு மல்லிகா சந்துன்னு. அவங்க துயரத்துக்குன்னு துயரமே எத்த பெரிய வாழ்க்கையில வந்தாலும், அத துயரத்த கூட அத ஒரு நன்னா மகிழ்ச்சியா எடுத்துக்கூடிய கேரக்டர் அவங்களுக்கு. அவங்கள பார்த்தோனே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவங்க என்ன தெரியுமா? ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள போல நெனச்சு, அவங்களுடைய நன்மைகளுக்காகவே பாடுபட்டு, நல்ல பேர் அவங்களுக்கு. அந்த ஸ்கூல்லயும் சரி, அந்த கிராமத்திலயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இத தெரிஞ்சுகிட்ட ஏதோ வேண்டாத ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நைட்டோட நைட்டா அந்த ஸ்கூலுக்கு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருவாரு. ஸ்கூலே ஃபுல்லா போயிடும். அடுத்த நாளு அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளோட பெற்றோர்கள் எல்லாம், இனிமேல் நம்ம பிள்ளைகள்லாம் எங்க போய் படிக்க போகுது? ரொம்ப சோகமே உருவா இவங்க கிட்ட, மல்லிகா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு மல்லிகா கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம் விடுங்க, பார்க்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு, எல்லார்கிட்டயும் உட்கார்ந்து நிரந்தரமா நல்லா பேசி, நமக்கு இப்படி ஒரு முடிவு வருதுன்னா, இன்னும் ஒரு நல்லதுக்காக தான் வரும். அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து, அந்த பழைய கட்டிடத்த எரிச்சுட்டாங்க. நம்ம புதுசா ஒரு கட்டிடம் பண்ணலாம். ஆளுக்கு இத்தனைன்னு போட்டு, கொஞ்ச நாள்ல நல்ல கட்டிடமா ஒரு ஸ்கூல எழுப்பிர்றாங்க. அந்த தைரியம் அவங்களுடைய மனம் இதுவும் பாராட்ட வேண்டியது. 65 வயதான அந்த லேடி டீச்சர் ஐயோ! நம்ம ஸ்கூல் போயிருச்சே! அப்படின்னு கவலைப்பட்டு உட்காராம, அந்த பிரச்சனை ஒண்ணு வந்துச்சுன்னா, அதுக்கு நிச்சயமா கடவுள் ஒரு கேட்ட சாத்துனா, இன்னொரு கேட்டு திறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு வழி விடுவாங்க. ஆனா அது நம்ம மனசு தான் காரணம். நம்ம மனச எப்பவுமே கட்டுப்பாடோட வச்சுக்கணும். கட்டுப்பாடோட வச்சோம்னா, எதுவா இருந்தாலும் நம்மனால முடியும். அப்படிங்கிறத நம்ம மனசுல எப்பவும் வச்சுட்டோம்னா, அந்த டீச்சர் மாதிரி நம்மளும் எது நினைக்கிறோமோ, அத முடிச்சிடலாம். அதனால நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. புத்தம் புதிய பள்ளிய அவங்க உருவாக்கிட்டாங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே சந்தோஷமாகிருச்சு. அடே பரவாயில்லையே! நான் ஸ்கூலே இல்ல, என் பிள்ளைக எப்படி படிக்கும்னு இன்னுமே அவங்க மேல நல்ல மதிப்பும், மரியாதையும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் ஆகுது. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல டீச்சராவே இருக்கிறாங்க. அதனால நம்ம எப்பவுமே எந்த ஒரு தொழில் எடுத்துட்டாலுமே, முதல்ல நம்ம மன உறுதி வேணும். மன உறுதியோட நம்ம செயல்பட்டோம்னா, எந்த ஒரு காரியத்திலயுமே நம்ம முன்னாடி வர முடியும். வாழ்க்கையில எது நடந்தாலும், அத எதிர்கொள்ளக்கூடிய நம்முடைய செயல்பாடு என்னவா இருக்குங்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. வேறொருத்தர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில ஒண்ணு கெட்டது நடந்துருச்சுன்னா, அத எப்படி நம்ம பண்ணலாங்கிற அந்த செயல்பாடு நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால நீ எப்பவுமே வாழ்க்கைய எந்த விதமான இது எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா, அத எப்படி நம்ம மாற்றி கொண்டு வரலான்னு ஒரு தைரியம், மன உறுதி வேணும் உனக்கு. அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஏன்னா, இது எல்லாமே நான் சிவனாவுல அந்த இவரு யோகிராமன் கிட்ட கத்துக்கிட்டது. அதுக்கு முன்னாடி நானும் அப்படிதான் ஒரு வக்கீலா சதா சர்வகாலமும் உன்ன மாதிரி தான். உன்ன விட ரொம்ப ஃபைல்லயே மூழ்கிட்டு ஓடி ஓடி வேலை செஞ்சுட்டு இருந்த நானு, இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல பழக்கங்கள் இப்ப முதல் பாயிண்ட் மனசு அந்த தோட்டத்துல. மனச எப்படி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுக்கு உதாரணமா அந்த டீச்சர சொல்றாங்க. மனசு டீச்சர் ஸ்கூலே இடிஞ்சாலும் கூட, மனசு ஒடிஞ்சு கவலைப்பட்டு உட்காராம, எல்லாத்துக்கிட்டயும் சில இது பணமெல்லாம் இது பண்ணி, திருப்பி ஒரு நல்ல பள்ளிக்கூடமா கட்டி, அந்த பிள்ளைகள தினம் கொண்டு வர்றாங்கன்னா, அவங்களுடைய மன உறுதிய நம்ம பாராட்டாம இருக்க முடியாது இல்லையாச்சா? அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் மன உறுதியோட இருக்கணும்னு மனதுக்கு பத்தி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு நம்ம ரொம்ப வேலை பளுவின் நடுவுல ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே கிடப்போம். வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது, அ நமக்கு போராடிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போதும், நமக்கு வெற்றிக்கான வழிகள கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கெல்லாம் சில நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதாவது நல்லத அனுபவித்து ருசிக்கணும்னா, முதலில் கெட்டது என்னன்னு நம்ம கண்டறியணும். நம்ம நல்லத அனுபவிக்கணும்னு நம்ம நெனைச்சோம்னா, நம்மகிட்ட என்ன கெட்டது இருக்குதோ, அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம நல்லத அறிய முடியும். அத அனுபவிக்க முடியும். இல்லையா? அதனால நீ என்ன பண்ணணும்னா, முதல்ல நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, அ நல்லா அனுபவி, மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள். ஒவ்வொரு நிகழ்வுமே கற்றுக்கொள்றது அதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா, அத நம்ம அனுபவமா எடுத்துக்கணும்.
நம்ம ஒரு அனுபவம் தான் நடக்குது. அத வந்து நம்ம வந்து அதிலிருந்து நம்ம கத்துக்கொள்ள அது ஒரு லெசன் தான் நமக்கு. அதனால ஐயோ! இப்படி நடந்துச்சேன்னு அத கவலைப்பட்டு விடாம, நம்ம வீட்டுகள்லயுமே நமக்கு வந்து நமக்கு நெறைய வேண்டாத இது நம்மள புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாங்கன்னா, ஐயோ! ஐயோ! இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னே கவலைப்படாம, அது நம்ம லெசன கத்துக்க தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம சொந்தக்காரங்களே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம தியானத்துல சொல்றோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. எந்த ஒரு செயல் வந்து நீ வந்தாலும் அதிலிருந்து உனக்கு அனுபவம் தான். எப்போதும் ஒரு கதவை மூடினால் இன்னொரு கதவு நமக்கு நிச்சயம் திறக்க இயற்கை வழி செய்திருக்கும்னு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்ம எப்பவுமே வர்ற கவலைக்கு கவலைப்பட மாட்டோம். கவலைப்படாம, ஓ! இது நடந்துச்சா? நிச்சயமா இன்னொரு கதவு நமக்கு திறக்கும். அது நல்லதாவே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம மனச வந்து தைரியமா வச்சுக்கணும். அதனால ஒவ்வொரு நிகழ்வுகளிலேயுமே கவலை என்பதை என்றென்றைக்கும் ஒழித்து விடலாம். இப்படியே நம்ம ஒண்ணொண்ணையும் நினைச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம மனசுல நம்மள விட்டு கவலையே போய்விடும். அதனால அ எப்பவுமே பாடங்கள ஏத்துக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில வர்ற பாடங்கள் புதுசா வர்றத நீ வந்து ஏத்துக்கணும். அதாவது உன்னுடைய வெளி உலகில நீ உருவாக்கும் எதுவுமே முதன் முதலில் உன்னுடைய மனதில பசுமையான உலகத்தில் தான் உருவெடுக்குது. உன் மனசுல இருந்து வர்றதுதான். வெளிய இது பண்றது. யாரும் வந்து உனக்கு உருவாக்கி எல்லாம் ஒண்ணும் பண்றதில்ல. உன் மனசு தான் எல்லாத்தையுமே உருவாக்குது. நல்லதையும் சரி, கெட்டதையும் சரி. அது வந்து உனக்கு தெரியுமா? சட்டத்துறையில் வந்து நான் எத்தன ஆண்டு இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும்னு எண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆச்சு? சட்டத்த மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். போய் சிவானாவின் ஞானிகள் எல்லாம் பார்த்த பிறகு தான் வந்து ஒரு அமைதியான நம்ம வந்து ஒரு வாழ்க்கையே இருக்கு அப்படிங்கிறதையே அங்க இமயமலையில போய் அவங்களெல்லாம் பார்த்த பிறகுதான், ஓ! வாழ்க்கையில இதெல்லாம் கூட இருக்கா? நம்ம இயற்கைய ரசிக்கணும். நம்ம மனச புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீயும் வந்து இனிமேலு அ ரொம்ப தெரிஞ்சுக்க. நீ வந்து கொஞ்சம் மாறணும். அதனால தான் வந்து நான் உனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். நீ வந்து விரும்பும் ஆற்றல் மிக்க மனநிலையை அடைவாய். மூளையும் உன் உடலில் இருக்கும் மற்ற தசைகளைப் போலவே உபயோகம் கொண்டு பயிற்சி எடுக்கணும். அதுக்கு வந்து நீ வந்து உடற்பயிற்சியும் முக்கியமா செய்யணும். உடற்பயிற்சியும் செய்யணும். வெறும் வந்து இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், மனச மாத்திக்கிட்டேன்னு உட்கார்ந்தா ஆகாது. உடற்பயிற்சி வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம சிந்தனைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையே உருவாக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம சிந்தனைகள் வந்து நல்ல சிந்தனைகளா இருந்தா, சிந்தனைகளினுடைய தரத்த பொறுத்து தான் அமைதியான வாழ்க்கைய அல்லது என்ன கெட்டதா, அர்த்தமுள்ள வாழ்க்கையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தனைய வச்சு தான் தெரிஞ்சுக்கலாம். அதனால சிந்தனைகள வந்து எப்பவுமே நல்ல சிந்தனைகளை வந்து நம்ம செய்யணும். வேண்டாத சிந்தனைகளை எல்லாம் வந்து எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் நம்ம மனச விட்டு முதல்ல சிந்திப்பத விட்டு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நீ வந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கோ. ஒரு பயிற்சி ஆரம்பிச்சீன்னா, அந்த பயிற்சி செஞ்சா உனக்கு வந்து வரும் உடற்பயிற்சி செய்ற இந்த பயிற்சி கன்டினியூஸா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீ 1 மாசம் செஞ்சா நீ நல்லா வருவேன்னு சொன்னா, அந்த பயிற்சிய நீ செஞ்சா தானே அந்த நிலைக்கு வர முடியும். அந்த பயிற்சிய செய்யறதுக்கு முன்னாடியே நீ என்ன பண்றேன்னா, அந்த நிலைய நினைச்சுட்டே இருக்கும்போது, அந்த முதல்ல தொடக்கத்துல இருந்து நீ போறதெல்லாம் விட்டுருவ. அந்த கடைசி நிலைய நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒண்ணு ஆரம்பிக்கும்போது, நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து கரெக்ட்டா கடைபிடிச்சா தான் நம்ம நினைக்கிற அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு. அதாவது ஒரு தத்துவ ஞானிகிட்ட ஒரு சிறுவன் போறான். ஒரு சிறுவன் போயி, ச நானும் உங்கள மாதிரி ஞானமா அடைய விரும்புறேன். இந்த மாதிரி ஞானம் அடைய எனக்கு எவ்வளவு காலம் ஆகும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறான் அந்த பையன். அதுக்கு அவரு சொல்றாரு, 5 வருஷ காலம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ! 5 வருஷமா? அது ரொம்ப அதிகமா தெரியுதே! இன்னும் கொஞ்சம் நான் 2 மடங்கு உழைச்சிருந்தா, இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்? அப்படின்னு அந்த பையன் கேட்கிறான். அப்படின்னா, இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் வந்து, இல்ல நைட்டு, பகலு கொஞ்சம் கூட நானு வந்து ரெஸ்ட்டே இல்லாம உழைக்கிறேன்னு வைங்க, உங்ககிட்ட படிக்கிறேன்னு வைங்க. அப்ப எப்ப இந்த ஞானம் கிடைக்கும்? அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு வந்து அவரும் விடாம அப்ப 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. என்ன குருவே எனக்கே புரியல நீங்க சொல்றது. நான் வந்து அதிக காலம் வந்து செய்றேன்னு சொல்றேன். நீங்க அத வந்து அதிக வருஷம் ஆகும், அதிக வருஷம் ஆகும்ன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே! அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கு அவரு சொன்ன மிக எளிதான விஷயம் இதுதான். நீ சென்றடைய வேண்டிய இடத்திலேயே உன்னுடைய பாதி கவனம் இருக்குது. நீ வந்து அந்த ஞானத்த வேணும்னு கேட்கிற. ஆனா உன்னுடைய கவனம் முழுக்க இங்க இருக்கிற இடத்திலேயே சென்றடைய வேண்டிய கவனத்திலேயே இருக்கிறதுனால, உன்னுடைய பாதையில் பாதி கவனம் தான் இருக்கும். முழு கவனமும் இருக்காது.
அப்படி இருக்கும்போது நீ எப்படி அந்த விஷயத்த நீ வந்து அறிய முடியும்? அதுதான் நீ செய்யறது. உடற்பயிற்சிங்கிறது நீ செய்யணும். அப்பதான் வந்து நீ நல்ல இதுக்கு வர முடியும். அந்த உடற்பயிற்சி செய்யறது எப்படி நான் செய்யட்டும்? இப்ப செஞ்சா ஆகுமா? இத்தன வருஷம் ஆகுமா? இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தீன்னா, நீ இன்னமும் போய் செய்யவே இல்ல. ஆரம்பிக்கவே இல்ல. அப்ப வந்து அந்த வழியில தான் இருக்கிற. அதுக்கு தான் இந்த கதை. எதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பில்ல. ஆனா, அத நேர்மையான முறையில செயல்படுத்தணும். அப்படின்னு ஜூலியன் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் கேட்டவுடனே இவனுக்கும் வந்து ஜ ஜ இவருக்கும் ஜானுக்கும் வந்து சரி, சரி நாமே வந்து நல்லா தயார் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் மனதினை ஆட்கொண்டு நம்ம நிபுணத்துவம் பெற அது அது எப்படி கூர்ந்த கவனம் ஒண்ணு தான் வேணும் போல இருக்குது அப்படின்னுட்டு ஒரு குறிப்பிட்ட ஆசையோ, கனவோ இருக்கிறது என்றாலே, அதை நீ அடைவது உன்னுள்ள ஆற்றலும், உனக்குள்ள இருக்கிற ஆற்றல் தான் நீ அறியறதுக்கு, போய் அந்த அடையறதுக்கு ஆன வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அ யோகி ரமணன் சொல்லியிருக்காரு. அதனால உன்னுடைய குறிக்கோள் மேல் நீ கவனம் செலுத்தி வந்தீன்னா, உனக்கு வந்து வாழ்க்கையில் பல அற்புதமான பரிசுகள் எல்லாம் காத்திருக்கும். ஆனா, உன்னுடைய குறிக்கோள் என்ன? அப்படிங்கிறத நீ முதல்ல மனசுல ஆ வச்சுக்கணும். என்ன குறிக்கோள் என்னங்கிறது தெரிஞ்சா தான், அ நீ போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. நைட்டே ஆகிரும். அதாவது சாயங்காலம் 5 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்து மனச பத்தி தோற்றத்துக்கு மனச இது பண்ணி சொல்றாரு. அதுதான் முதல் அந்த கதையில 7 பழக்கவழக்கங்கள்ல தோற்றத்த மட்டும் மனதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அந்த மனச எப்படி வச்சுக்கணுங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னும் சொல்றாரு. அதாவது நீ வந்து ரொம்ப சிம்பிள். கள்ளிக்குச்சிக்கு நடுவே அதாவது நீ வந்து இப்ப கார் ஓட்டிட்டு டயர் ஒரு இலக்க அடையணும்னா, சைக்கிளே எடுத்துட்டு ஓட்டிட்டு போறேன்னு வை. இங்கிருந்து நம்ம அவ்வளோ தூரம் போய் சேர்ந்துரணும்னு நெனச்சீன்னா, அந்த சைக்கிள எப்படி பார்த்துக்கணும்? நல்லா பார்த்துக்கிட்டா தானே போக முடியும். அது பஞ்சர் ஆகிட்டீன்னா, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது இல்லையா? அதனால நீ எப்பவுமே ஒரு இலக்கு வச்சீன்னா, அந்த இலக்கு அடையறதுக்கான வழி அது என்னென்னலாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு நீ வந்து அத முதல் கவனிச்சீன்னா தான் உன் இலக்க அடைய முடியும். அது மனசு தான் அதுக்கும் காரணம். நீ வந்து எது ஒண்ணுமே நல்லதா நினைக்கணும். வேண்டாத சிந்தனைகள் எல்லாம் விட்டுறணும். செடி தோட்டத்துல வேண்டாத செடிகள கழிச்சு எறிகிற மாதிரி எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுறணும். மனசுல இத்தன இது சொல்லிட்டு வராரு. நிரந்தரமா மகிழ்ச்சி கிடைக்குமா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னையே அந்த என்ன மாதிரி மகிழ்ச்சி கிடைக்குங்கிறத பத்தி ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது பொதுவாவே வந்து நமக்கு நல்ல மகிழ்ச்சி வேணும், நல்லா இருக்கணும் அப்டின்னா, ஆ குறிக்கோள நோக்கி நீ வந்து நல்ல எந்த குறிக்கோள் நினைக்கிறியோ, அந்த குறிக்கோள நல்லா மனசால உணர்ந்துக்கிட்டீன்னா தான் நீ வந்து முதல்ல குறிக்கோள்லயே டவுட் வரக்கூடாது. என்ன குறிக்கோள்னு நீ முதல்ல மனசுல வந்து நிம்மதியா, "ஓ! இந்த குறிக்கோள் எனக்குப்பா. அதுக்கு போய் அடையணும்." அப்படின்னு வச்சுட்டீன்னா தான் நீ போக முடியும். அதனால எப்பவுமே எல்லாருமே வந்து ஆற்றலை வெளிப்படுத்த கூடிய ஒரு குறிக்கோள் இருக்கும் எல்லாத்துக்குமே. உன் மனசுல என்ன ஆற்றல் இருக்குதோ, அதுக்கு தகுந்த குறிக்கோள் தான் உன் மனசுல இருக்கும். இன்னொருத்தன் வந்து பெரிய குறிக்கோளோட போறான்னா, அவனுக்கு வந்து பேச்சு திறமை இருக்கும். பேச்சுல குறிக்கோள்னா, அவன் அந்த அளவுக்கு நம்மளும் அதே மாதிரி போ முடியாது. உனக்கு மனசுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குமோ, அந்த ஆற்றலுக்கு தகுந்தமான ஒரு குறிக்கோள நீ தேர்ந்தெடுத்தீன்னா, வாழ்க்கையில வந்து நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கு சந்தோஷமும் கிடைக்கும் ஜான். அதனால கவலைகளால் பாதிக்கப்படுகிறோம்னா, அதுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆற்றலும், உற்சாகமும் கரைந்து விடுகிறது. அதேதான். கவலையால வந்து நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுக்கு தான் அந்த சைக்கிள் சொல்றாரு. கவலையால இருந்தோம்னா நம்ம உடம்பு எப்படி ஆகும்? டெய்லி கவலைப்பட்டு இருந்தோம்னா உருகி போய் பார்க்கவே சோகமா, எப்ப பாரு ஒரு மாதிரி டயர்டாவும் இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் அதுக்கு தான் காற்று போன இது சைக்கிள உதாரணமா இங்க சொல்றாரு. சைக்கிள்ல வந்து காத்து இருக்கும்போது அந்த எவ்வளவு நல்லா இருக்கும். அது காற்று போயிருச்சுன்னா எப்படி ஆகும்? சைக்கிள் பஞ்சர் ஆகிருச்சுன்னா அப்படியே புஸ்ன்னு போயிருச்சுன்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம மனசுல வந்து கவலைகள் இருந்தா, நம்மளும் சோர்ந்து போயிருவோம். நம்ம ஆற்றலும் குறைஞ்சிரும். அதனால கவலைப்படுறது, அதே மாதிரி வேண்டாத எண்ணங்கள் இதெல்லாம் விட்டுறணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனால உன்ன உத்தியோகத்தெல்லாம் நான் விட சொல்லல. உன் மனச வந்து நல்லா பக்குவப்படுத்தி நல்லா வச்சுக்க. அதுதான் நல்ல வாழ்க்கைக்கு நல்லது. அ
அதாவது நம்ம உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகியவை தான் அந்த வழிய காட்டும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் சிந்தித்தாலும் கூட, அது நல்ல சிந்தனைகளா நீ இருக்கணும். சில நாட்கள்லயே பார்த்தீங்கன்னா, நல்லா உன்னுடைய வாழ்க்கையிலயும் மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால நான் வந்து சிவானாவில் கத்துக்கிட்டது இன்னொன்னு வந்து ஒரு ரோஜா பூவினுடைய இதயம். ரோஜா பூ இதயம்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பாரு. அந்த யோகிராமன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு நாளும் காலையில எழுந்த உடனேவோ, ஏதாவது ஒரு நேரம் ஒரு ரோஜா பூவ கையில எடுத்துப்பாரு. அதுக்கு பேரு ரோஜா பூவின் இதயம்னு பேர் வச்சிருக்காரு. அந்த ரோஜா பூவ கையில எடுத்துட்டு, அத வந்து அந்த ரோஜா பூவையே பார்த்துட்டு இருக்கணும். வேற சிந்தனை எதுவும் போகக்கூடாது. அதுல பெட்டல்ஸ் எல்லாம் இதழ்கள் எல்லாம் எவ்வளவு, எப்படி இருக்குது, எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்குது. அதையே கண் முன்னால வச்சு அதையே பார்த்துட்டு இருக்கணும். அது வந்து ரோஜா பூவின் இதயம்னு அந்த முறைக்கு பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து அதனுடைய நறுமணத்தையே நாம வந்து நீ கண்ணுக்கு முன்னாடி வச்சு இப்படி பார்க்கையில மூக்குக்குள்ள நிச்சயமா அதனுடைய மனசு அதோட மனம் வந்து நமக்கு உள்ள போகும் இல்லையா? ரோஜாப்பூ நல்லா மணக்கும். அதனுடைய அழகு வந்து சொல்லவே முடியாது. முட்கள் நிறைந்த பூவாக இருந்தாலும் கூட, அதனுடைய அமைப்பு, அதையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அப்படியே நீ ஒரு ஒரு நாளும் அப்படியே கவனிக்க கவனிக்க வந்து மன கட்டுப்பாடு கிடைக்குமா நமக்கு. மனக்கட்டுப்பாடு எப்படி இருக்கிறது? ஜான் நீங்க சொல்றீங்களே என்னமோ மனக்கட்டுப்பாடுங்கிறீங்க. அது எப்படி இருக்கிறது? அப்படின்னு கேட்பான். அதுக்கு தான் ரோஜாப்பூ இதயத்துல மனக்கட்டுப்பாடோட இருக்கிற பயிற்சிய சொல்லி தந்தாங்க. அது வந்து தினம் அந்த நேரத்துக்கு ரோஜா பூவ எடுத்துக்கணும். அதுக்குன்னு ஒரு முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி ஒரு நாள் பார்க்கணும். அதுக்கு அடுத்த நாள் அந்த நேரம் வந்தா, இப்ப நம்ம 10:30 ஆனா, ஒரு 9 ஆனா சீக்கிரம் வந்து உட்கார்றோம் இல்லையா மெடிடேஷனுக்கு. அந்த மாதிரி அந்த ரோஸ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, அந்த டைம் ஆனா, ஐயோ! ரோஜா பூ போய் பார்க்கணும். அது ரோஜா பூவின் இதயம்னே பேர் வச்சுட்டாங்க. அத வந்து ஆராய்ஞ்சு அத பார்த்துட்டே இருக்க இருக்க, ஒரு ஒரு நாளும் நம்ம மனசுல வந்து கட்டுப்பாடு ஆகுமாம். அத பார்க்கறதுக்கு மனக்கட்டுப்பாடுக்கு ரோஜா பூ இதயம்னு இந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு நாள் கூட தவறக்கூடாது. ச ஒரு நாள் கூட தவறாது தினம் செய்யணும். முதலில் சில நாட்களுக்கு வந்து இத 5 நிமிடம் கூட செயல்படுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப போக போக உட்கார்ந்து கவனிச்சுட்டே இருந்தோம்னா, அந்த நேரமானா நம்மை அறியாம போய் ரோஜா பூவ எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அதனால இது வந்து உங்களுக்கு வந்து அ ரொம்ப நல்ல ஒரு இது ரோஜா பூவின் இதயத்தை வந்து தினமும் மேலும் மேலும் அதிக நேரத்துக்கு கவனித்து வர ஓரிரண்டு வாரங்களில் உன்னுடைய மனது வந்து வேறு விஷயங்களுக்கு தாவிச் செல்லாமல் இந்த செயல்முறையே பார்த்துட்டு இருக்கும். எளிதாக இருக்கிறது ரொம்ப கட்டுப்பாடோட இருக்க முடியும். அதனால உன் மனதினை கட்டுப்பாட்டில் வைக்காவிடில், அது உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால தினசரி வாழ்க்கையில் நீ வந்து இந்த ரோஜா பூ இதயத்த கடைபிடிக்கணும். அதுதான் உன் வாழ்க்கையின் நம்ம பரபரப்பான சூழலில் அமைதி தரக்கூடியது இந்த ரோஜா பூ இதயம். பரபரப்பா ஓடிட்டே இருக்கிறோம் இல்லையா? ஒரு அமைதி வேணும்னா ஒரு 10 நிமிஷமாவது ஒரு இடத்துல உட்காரணும்ல. அது முதல்ல ரோஜா பூவ பார்க்கையில உட்கார தோணும். அப்புறம் டெய்லி பண்ண பண்ண உங்களிடம் சரியா நான் காணும் மாற்றங்கள் எல்லாம் இந்த ரோஜா பூ இதனாலேயே இத்தனை மாற்றம் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குமா? அது வந்து என்னால நம்ப முடியலையே! அப்படின்னு சொல்லுவாரு. சும்மா இருக்க மாட்டாரு ஜான். ஏதாவது நடுவுல நடுவுல அ ஜூலியன் மாண்டில கேட்டுட்டே இருக்க வேண்டியது தான் வேலை. அதுக்கு வந்து இல்ல, இல்ல. நான் அந்த ரோஜா பூனால மட்டும் மாறல. இன்னும் நெறைய இருக்கு. மனச தானே இப்ப நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து அந்த தோட்டத்துல கலங்கரை விளக்கம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா? அதெல்லாம் அடுத்த இதுல சாப்டர்ல வரும். மனசு வந்து பத்தி சொல்றாரு இதுல. மத்தபடி வேற ஒண்ணும் முக்கியமா எனக்கு தெரியல. நேர்மையான சிந்தனை வேணும்னு சொல்றாரு மனசுக்கு. கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. எதிர்மறையான சிந்தனைகள் வரும்பொழுது, நம்ம நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு, அந்த எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நம்ம மறந்துறணும். எப்போதுமே வந்து சாத்வீகமாக, தூய்மையாக இருக்கணும் நம்ம. அது வந்து சிவானாவின் ஞானிகள் வந்து நம்பினாங்க. புனிதமான கோயில்கள் என கருதும் அவர்கள் மனதில் வந்து ஒரே ஒரு எதிர்மனை அதாவது நம்ம மனசே வந்து ஒரு கோயில். அந்த கோயில வந்து நம்ம எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்றாங்க, ஞானிகள் எல்லாம். அந்த தூய்மையா எப்படி வச்சுக்கணும்னா, அதுல எதிர்மறையான எண்ணம் வந்து நமக்கு வந்தாலும் கூட, வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு தனியாக ஒரு அருவி இருக்கும். அந்த அருவிகிட்ட போயி, அ குளிரா இருந்தா கூட நடுங்கும் கடுங்குளிரில் கூட நின்று தங்களை கண்டித்துக் கொள்ளுவார்களாம். அப்படியே நம்ம மனசுல ஒரு எதிர்மறை எண்ணம் வந்துருச்சே, ஏன் இப்படி வந்துச்சுன்னு, தன்னை கண்டிச்சு கொள்றதுக்காக அப்படி போய் தண்ணிக்குள்ளேயே இறங்கி நிப்பாங்களாம் அப்ப. அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம்ம வச்சுக்கவே கூடாது.
சிவானாவின் ஞானிகள் வந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள வந்து அப்படி ஒரு நேர்மறையான சிந்தனை தான் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கரெக்ட்டா இருக்காங்க. எப்போதுமே தங்களுடைய சிந்தனைகளை வந்து தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஞானிகளினுடைய எளிய வழிமுறையாக கையாண்டார்கள். அப்புறம் இன்னொன்னு வந்து குலத்தின் ரகசியம்ங்கிறது இதுதான். குலத்தின் ரகசியம்ங்கிறது என்ன? நமக்கு வந்து அதிகாலை வேளையில வந்து நன்மை அளிக்கக்கூடிய மன சக்தி சக்தி இருக்குது நமக்கு. அதிகாலை 4 மணிக்கே எழுந்துக்குவாங்களாம். மலைப்பிரதேசத்தில் கீழே இருக்கும் இடத்திற்கு சென்று குறுகிய பாதையில் நடந்து போய் அங்க ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல போயி நீல நிற தண்ணீர் நிறைந்த அந்த அழகிய பெரிய குளத்தில் இருக்கும் அந்த தண்ணீரில் சலனமற்று அமைதியாக அற்புதமாக காட்சியளிக்கும் அந்த குளத்த வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டு அந்த குளத்துக்கு அருகில் உட்கார்ந்து இருப்பாங்களாம். குளத்த வந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். ரோஜா பூவ பார்க்கறது மாதிரி அந்த தண்ணிய பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் உட்காருவாங்களாம். இதெல்லாம் அவங்களுடைய இதுக்கு ரொம்ப நல்ல மனசுக்கு வந்து உதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. சலனமற்ற குளத்தில் எட்டிப் பார்த்து தங்கள் கனவுகள் நனவாவதை கற்பனை செய்துக்குவாங்களாம். அப்படியே பார்த்துட்டு கனவெல்லாம் நமக்கு நனவாகுது அப்படிங்கிறது உதாரணத்துக்கு வந்து அவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த எண்ணினார்கள்னா, அந்த தண்ணீரில் அவர்கள் தங்களை அதிகாலையில் எழுந்து கொள்வது, கடினமான உடற்பயிற்சி செய்வது, அவர்களுடைய மனோதிடத்தை வெளிப்படுத்த பல நாட்கள் கூட பேசாமல் அமைதியாக இருப்பாங்களாம். எல்லாம் நம்ம தியானத்துல வர்றதே வருது பாருங்க. தியானம் செய்யணும், மௌனமா இருக்கணும். இதெல்லாம் செய்வாங்களாம் அந்த குளக்கரையில உட்கார்ந்து. அப்ப வந்து இன்னும் மகிழ்ச்சி கிடைக்குது தங்களுக்கு. அடக்க முடியாமல் சிரிக்கிறது கூட ஒரு பயிற்சியா செய்வாங்களாம். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்துட்டு சிரிப்பாங்க, இசைய கேட்பாங்க. அதனால இது வந்து மனசுக்கு உதாரணமா இத்தனையும் சொல்லிட்டு வர்றாரு. ஆ அந்த தோட்டத்த வந்து மனசுக்கு இதா சொல்லிட்டு, இவ்வளவு பாயிண்ட்ஸையும் வந்து இதுல சொல்லியிருக்காரு. அவரு இதில் இருக்கும் உண்மை புரிந்து நாம் தற்பொழுது உபயோகிக்கும் பன்மடங்கு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மனச வந்து மற்றவர்களுடைய கனவை பற்றி நீ சிந்திக்கும் ஒவ்வொரு வினாடியும் நீ உன் கனவுல எப்பவுமே மத்தவங்கள பத்தியே நீ கம்பேர் பண்ணாத. நம்மளுடைய கனவு என்னவோ, நம்மளுடைய இலக்கு என்னவோ, அத நோக்கி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னாலே நிச்சயமா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறத இதுல ரொம்ப ஆணித்தரமா எடுத்து சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான தத்துவத்தையும் பெரும்பாலும் வந்து மனதினால் தான் உருவாக்கப்படுகிறது. சரியான திசையோ அல்லது இலக்கோ, கனவோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலருடைய வாழ்க்கை வந்து சோகமாக தான் இருக்கும். நம்ம எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு கனவு வேணும். கனவு இல்லாட்டியும் நமக்கு ஒரு இலக்கு, நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு வேலைக்கு போயே ஆகணும். நம்ம சம்பாதிக்கணும். நம்ம பிள்ளைகள நம்ம எல்லாருமே முக்காவாசி வந்து ஒரு இலக்க நோக்கி பாடுபட்டு நல்லா வரணும் இல்லையா? அந்த மாதிரி அவங்க ஒருத்தருக்குமே அப்படி இருந்தா தான், அந்த வாழ்க்கையும் சுவாரஸ்யமா இருக்கும். அந்த வர்ற வாழ்க்கையில மகிழ்ச்சியும் கிடைக்கும். அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த இதுல வந்து மனச பத்தி சொல்றது, மன கட்டுப்பாடோட இருக்கணும்னு சொல்றாரு. கடைசியில அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல சொன்னாங்க மேடம். மனசு வந்து இந்த 7 நல்ல பழக்கங்கள்ல முதல் வந்து மனது. மனத வந்து கட்டுப்பாடோட வைக்கணும். மனதில் வந்து நல்ல சிந்தனைகள தான் வளர்க்கணும் நாம. எதிர்பார்த்ததை விட அதிகம் அப்பதான் வளர்ச்சி கிடைக்கும். நல்ல சிந்தனைகள் வளர்த்துனோம்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்களுடைய சிந்தனைகளின் தரத்த பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் தரம். நீ என்ன சிந்திக்கிறியோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரமும் உயரும். தவறுகள் என்று எதுவுமே இல்ல. எல்லாமே பாடங்கள் தான். ஐயோ! இப்படி நடந்துச்சு, இது தவறு போயிருச்சேன்னு நம்ம கவலைப்படக்கூடாது. கடவுள் நமக்கு அது ஒரு பாடமா தான் லெசன் தான்னு நெனச்சுட்டு, தோல்விக்கு கூட நம்ம வந்து சுய வளர்ச்சிக்கும், ஆன்மீக வளர்ச்சிக்கும் வாய்ப்பாக அத கருதணும். அப்படி வந்துருச்சுன்னா, இதெல்லாம் நமக்கு இந்த வளர்ச்சிக்காக தான் வந்திருக்குது. இப்ப நம்மளே இதுல தியானத்துல எல்லாம் நுழையிறோம்னா, ஏதோ ஒரு காரணம், ஒரு பிரச்சனை நமக்கு வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து தனிமை, அதாவது தனியா ஒரே ஒரு இதுக்குள்ளேயே இருந்து, இருந்து இப்ப உங்கள எல்லாம் பார்த்து இது வந்தோனே கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து தனிமைய விட்டு இருக்கணும். அப்புறம் ரோஜா பூவின் வழிமுறை சொல்றாரு. அதுல வந்து நேர்மறையான சிந்தனைகள்லாம் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ விரும்பும் விஷயத்தில் உன்னுடைய முழு கவனத்தையும், ஆற்றலையும் செலுத்தினால், உன் வாழ்க்கையில வந்து வளம் ஏற்பட்டு, உன்னுடைய தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும். அப்படிங்கிறதோட, இன்னைக்கு மனதோட முடிக்கிற மாஸ்டர். அவர் சொன்ன 7 பழக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் மனத சொல்றாரு. அந்த மனதுல வர முக்கியமான பாயிண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சத எடுத்து சொல்லிட்டேன். இத்தோட என்னுடைய கதைய முடிக்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ சுசிலாமா.
ரொம்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா தேங்க் யூ. சூப்பரா